கார்த்திக் தீபா சீரியல் டிசம்பர் 24 எபிசோடுக்கான ரிவ்யூ தாங்க இந்த வீடியோவில் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். எபிசோடை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவை மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. அண்ட் உங்களுடைய ஒவ்வொரு லைக்கும் அடுத்தடுத்து வீடியோஸ் போடும் பொழுது எங்களுக்கு கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காகவும் என்கரேஜிங்காகவும் இருக்கும். என்ன நடக்குதுன்னா, அந்த கார்த்திக் இங்கேருந்து வராரு, வந்துட்டு இங்கே பாருங்க மேடம், மாப்பிள்ளையை காணோம் அப்படின்னு சொல்ல, இதை கேட்டுட்டு சாமுண்டீஸ்வரி அதிர்ச்சி ஆகுறாங்க. அப்ப சாமுண்டீஸ்வரி நேரா கார்த்தியை பார்த்து, அந்த மாப்பிள்ளை எங்க போயிருக்கான் அப்படின்னு எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்ல, இதை கேட்டுட்டு ராஜா கேட்குறாரு, சாமுண்டீஸ்வரி மாப்பிள்ளை எங்க போயிருக்கானு உனக்கு எப்படிமா தெரியும் அப்படின்னு கேட்க, சாமுண்டீஸ்வரி சொல்றாங்க எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு நேரா ரூமுக்குள்ள போயிட்டு அங்க உள்ள துப்பாக்கியை எடுத்துட்டு வராங்க. துப்பாக்கியை பார்த்ததோட அங்க உள்ளவங்க எல்லாருமே அதிர்ச்சி ஆகுறாங்க. சாமுண்டீஸ்வரி நேரா துப்பாக்கிய சிவனாண்டியோட தலையில வச்சு, இங்க பாரு, இந்த மாப்பிள்ளை நீ தான் கடத்திருப்பன்னு எனக்கு நல்லாவே தெரியும், மரியாதையா சொல்லு என் மாப்பிள்ளை எங்க வச்சிருக்க அப்படின்னு. அப்ப சிவனாண்டி சொல்றாரு, என்ன மேடம் இது அநியாயமா இருக்கு, இங்க இருக்கிறவங்க எல்லாரையும் என்ன பார்த்துக்கிட்டு தானே இருக்கீங்க, நான் ரொம்ப நேரமா இங்கனே தானே உட்காந்துருக்கேன், இங்க பாரு உன் மாப்பிள்ளை காணாம போறதுக்கு நான் வந்துட்டு கிடையாது, நான் இங்கதான் உட்காந்துருக்கேன், நீங்க எல்லாரும் இங்க தானே இருக்கீங்க, சொல்லுங்க நானா மாப்பிள்ளைய கடத்தி இருப்பேன் அப்படின்னு. அப்ப சாமுண்டீஸ்வரி நேரா சிவனாண்டிய பார்த்து, புத்திசாலித்தனமா பேசுற மாதிரி பேசாத, நீ தான் கண்டிப்பா என் மாப்பிள்ளை இருப்பேன்னு எனக்கு முழு நம்பிக்கை இருக்கு அப்படின்னு. அப்ப சிவனாண்டி சொல்றாரு, இங்க பாருமா, ஏன் மேல சந்தேகப்படாத, உன் மாப்பிள்ளை ஒருவேளை நீ காலம் ஃபுல்லா அடிமையா இருக்க சொன்னதோட தப்பிச்சு ஓடி போயிட்டானோ என்னமோ அப்படின்னு. அப்ப சாமுண்டீஸ்வரி சொல்றாங்க, அவர் அப்படிப்பட்டவர் கிடையாது அப்படின்னு. ரேவதிக்கு செம்ம ஷாக் ஆகுது, மாப்பிள்ளைய காணுமா அப்படின்னு. எப்படி காணாம போயிருக்கோம், கண்டிப்பா வந்துட்டு மகேஷ் என்னை உண்மையா காதலிச்சாரு, அவர் கண்டிப்பா எங்கேயும் போயிருக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது அப்படின்னு ரேவதி நினைக்கிறாங்க. அந்த நேரத்துல சிவனாண்டி சொல்றாரு, அப்புறம் என்ன, மாப்பிள்ளையா காணும், அப்புறம் என்ன நடக்கும், கல்யாணம் நிச்சயதார்த்தம் கண்டிப்பா நடக்காது, எல்லாரும் சோத்தை மட்டும் சாப்பிட்டுட்டு வீட்டுக்கு கிளம்புங்க, சாமுண்டீஸ்வரி வீட்டுல அடுத்த நல்லது நடக்கவே நடக்காது அப்படின்னு. இதை கேட்டதோட சாமுண்டீஸ்வரி டக்குன்னு, எல்லாரும் ஒரு நிமிஷம் நெல்லுங்க அப்படின்னு. இதை கேட்டதோட சிவனாண்டி அமைதியா நிக்கிறாரு. இப்ப எதுக்கு நீ அமைதியா இருக்க சொல்ற, இன்னைக்கு என்ன நிச்சயதார்த்தம் நடக்கவா போகுது, இல்ல நீ 2வது கல்யாணம் பண்ண போறியா அப்படின்னு. இது கேட்டதோட சாமுண்டீஸ்வரி சிவனாண்டிய பார்த்து, இன்னைக்கு இந்த நிச்சயதார்த்தம் கண்டிப்பா நடந்தே தீரும் அப்படின்னு. இது கேட்டதோட சிவனாண்டி கேட்குறாரு, மாப்பிள்ளை தான் காணாம போயிட்டான், நீ அந்த மாப்பிள்ளையே எவ்வளவு கஷ்டப்பட்டு தேடின அப்படிங்கிறது எனக்கு நல்லாவே தெரியும், அப்புறம் எப்படி நீ உன் பொண்ணுக்கு நிச்சயதார்த்தத்தை நடத்துவ அப்படின்னு. சாமுண்டீஸ்வரி நேரா கார்த்தியை பார்த்து, டிரைவர் நேரா போயிட்டு என் பொண்ணு பக்கத்துல நில்லு, நீ தான் என் பொண்ணை இன்னைக்கு நிச்சயம் பண்ண போற, என் பொண்ணுக்கு மோதிரத்தை போட்டு விடு அப்படின்னு. இதை கேட்டதோட ரேவதி பேரதிர்ச்சி ஆகுறாங்க. அப்ப சிவனாண்டி சொல்றாரு, ஏய் உனக்கு என்ன அறிவு இருக்கா இல்லையா சாமுண்டீஸ்வரி, இவன் ஒரு ஆஃப்டர் ஆல் ஒரு டிரைவர், இவனையா வந்துட்டு உன் பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணி வைக்க போற அப்படின்னு. அப்ப சாமுண்டீஸ்வரி சொல்றாங்க, இவன் டிரைவர் கிடையாது, வீரன், பல தடவை நீ என்னை கொலை பண்ண முயற்சி பண்ணும் பொழுது உன்கிட்டேந்து என்னை காப்பாத்தினவன் வீரன் தானே, உன்னை விட வீரன் அப்படின்னு. இதை கேட்டதோட சிவனாண்டி செம்ம டென்ஷன் ஆகுறாரு. சாமுண்டீஸ்வரி அவசரப்பட்டு முடிவு பண்ணாத அப்படின்னு. சாமுண்டீஸ்வரி சொல்றாங்க, நான் முடிவு பண்ணதுதான், இங்க பாரு டிரைவர், நேரா என் பொண்ணு பக்கத்துல போய் நில்லு அப்படின்னு. இன்னொரு பக்கம் இதை பார்த்துக்கிட்டு இருக்க பரமேஸ்வரிக்கு ரொம்ப ஆனந்தம். அப்ப பரமேஸ்வரி, அப்பாடா, எப்படியோ என் பேரனுக்கும் பேத்திக்கும் நிச்சயம் நடக்க போகுது, சாமுண்டீஸ்வரி வாயிலேந்தே என் பேரனை போயிட்டு ரேவதி பக்கத்துல நிக்க சொல்லி மோதிரம் போட்டு விட சொல்றாளே, முருகா உன் நாடகமோ நாடகம் அப்படின்னு. முருகன் சொல்றாரு, பரமேஸ்வரி இதை தானே நீ எதிர்பார்த்த அப்படின்னு. பரமேஸ்வரி சொல்றாங்க, என் குடும்பத்துல யாருமே இல்லை நிச்சயம் நடக்கும்போது, அது மட்டும்தான் எனக்கு கவலையா இருக்கு, இருந்தாலும் பரவாயில்ல, நான் கொடுத்த புடவைய என் பேத்தி கட்டியிருக்கா, என் பேரன் மோதிரம் போட போறான், நான் பார்க்க போறேன், இதை விட ஆனந்தம் வேற என்ன இருக்க போகுது அப்படின்னு. அப்ப முருகன் சொல்றாரு, சரி பரமேஸ்வரி, இதுக்கப்புறம் நடக்க வேண்டியது தானா நடக்கும், நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு முருகன் அந்த இடத்துல இருந்து மறைஞ்சு போறாரு. இதை பார்த்துட்டு பரமேஸ்வரி நினைக்கிறாங்க, நல்லபடியா நல்லதை நடத்தி வச்சுட்டு போறிய முருகா, நல்லது அப்படின்னு சொல்லிட்டு கையெடுத்து கும்பிடுறாங்க பரமேஸ்வரி. அதுக்கப்புறமா கார்த்தி நேரா சாமுண்டீஸ்வரியை பார்த்து, மேடம் நான் யாரு அப்படிங்கிறது உங்களுக்கு எதுவுமே தெரியாது, என்ன எப்படி நீங்க வந்துட்டு உங்க பொண்ணுக்கு நிச்சயம் பண்ண சொல்றீங்க அப்படின்னு. அப்ப சாமுண்டீஸ்வரி சொல்றாங்க, இங்க பாரு, நீ யாரு எவரு அப்படிங்கிறது எனக்கு முக்கியம் கிடையாது, ஆனா நீ திறமசாலி அப்படிங்கிறது மட்டும் எனக்கு நல்லாவே தெரியும்,
நீ தான் என் பொண்ணுக்கும் என் குடும்பத்துக்கும் ஏத்தவன். நீ போயிட்டு என் பொண்ணோட கையில மோதிரத்தை போட்டு விடு அப்படின்னு. அப்ப கார்த்தி நேரா சாமுண்டீஸ்வரிய பார்த்து, இங்க பாருங்க மேடம், நான் யாரு அப்படிங்கிறது உங்களுக்கு உண்மை தெரிஞ்சிச்சுன்னா அப்புறம் பிரச்சனை ஆகிரும் அப்படின்னு சாமுண்டீஸ்வரி சொல்றாங்க. அதெல்லாம் நான் அப்புறம் பாத்துக்கிறேன். நீ போயிட்டு என் பொண்ணோட கையில மோதிரத்தை போட்டு விடு அப்படின்னு. இது கேட்டதோட கார்த்தி யோசிக்கிறாரு, என்னடா இது இப்படிப்பட்ட ஒரு தர்ம சங்கடமான சூழ்நிலையில மாட்டிக்கிட்டமே அப்படின்னு. அப்ப அந்த இடத்துக்கு ராஜா வராரு. வந்துட்டு நேரா கார்த்தியோட கையை பிடிச்சி, இங்க பாருப்பா டிரைவர், தெரிஞ்சோ தெரியாமலோ நீ என்ன மாமா மாமான்னு கூப்பிட்டுக்கிட்டே இருந்த. நீ தான் இந்த குடும்பத்துக்கு ஏத்த மாப்பிள்ளை. நீ என் பொண்ணோட கையில ரிங்க போட்டு விடு, நான் உன்னை மாப்பிள்ளைனே கூப்பிடுறேன் அப்படின்னு. அப்ப கார்த்தி சொல்றாரு, இங்க பாருங்க மாமா, எனக்கு வந்துட்டு இந்த வீட்டுக்குள்ள வரணும் அப்படிங்கிறது ஆசை கிடையாது அப்படின்னு. அப்ப ராஜா சொல்றாரு, இங்க பாருப்பா, என் பொண்ணை பாத்தியா எவ்வளவு பாவமா நிக்கிறா, அவளோட வாழ்க்கையை காப்பாற்ற வேண்டியது உன் பொறுப்பு. தயவு செஞ்சு என் பொண்ணுக்கு வாழ்க்கை கொடுப்பா அப்படின்னு சொல்ல நம்ம கார்த்திக்கு வேற என்ன சொல்றதுன்னே தெரியல. அப்ப பரமேஸ்வரன் நினைக்கிறாங்க, ஐயோ கார்த்தி, எப்படியாவது ஒத்துக்கடா, அவங்களே வந்து கேக்குறாங்க அப்படின்னு. அப்ப கார்த்தி நேரா சாமுண்டீஸ்வரி கிட்ட, இங்க பாருங்க மேடம், நாளை பின்ன நான் யாருன்னு தெரிய வந்துச்சுன்னா ரொம்ப பெரிய பிரச்சனை ஆகும் அப்படின்னு. அப்ப சாமுண்டீஸ்வரி சொல்றாங்க, எவ்வளவு பெரிய பிரச்சனையா இருந்தாலும் அதை நான் பாத்துக்கிறேன், நீ போயிட்டு என் பொண்ணோட கையில மோதிரத்தை போட்டு விடு அப்படின்னு. அப்ப சந்திரா இங்கேருந்து வந்துட்டு, அக்கா என்னக்கா முடிவு பண்றீங்க, இங்க பாருங்க, இவன் யாருன்னே தெரியாது, இவன் நம்ம வீட்டுல ஒரு டிரைவர், ஒரு வேலைக்காரன், இவனுக்கா நம்ம பொண்ண நிச்சயம் பண்ண போறீங்க அக்கா, அவசரப்பட்டு முடிவெடுக்காதீங்க, இந்த நிச்சயதார்த்தம் நின்னதாவே இருக்கட்டும்க்கா அப்படின்னு. அப்ப சாமுண்டீஸ்வரர் சொல்றாங்க, சந்திரா இது ஏன் முடிவு, நான் எடுத்தது ஒரே முடிவுதான், இதுல எந்தவித மாற்றமும் இல்லை, இந்த வீட்டோட மாப்பிள்ள அந்த டிரைவர் தான் அப்படின்னு. அப்ப சந்திரா நினைக்கிறாங்க, எவனை இந்த வீட்டை விட்டு துரத்தணும் அப்படின்னு நினைக்கிறோமோ அவனே இந்த வீட்டுக்கு மருமகனா வரப்போறானா, ஐயோ அப்படின்ட்டு ரொம்ப பயப்படுறாங்க அந்த சந்திரா. அப்ப சந்திரா நேரா சாமுண்டீஸ்வரி கிட்ட, அக்கா யோசிச்சு முடிவெடுங்க அப்படின்னு. சிவனாண்டி நேரா சாமுண்டீஸ்வரி கிட்ட, ஏ சாமுண்டீஸ்வரி, இந்த மாதிரி வேலைக்காரனுக்கெல்லாம் எனக்கு பயந்து நிச்சயம் பண்ணி வைக்காத அப்படின்னு. சாமுண்டீஸ்வரி சொல்றாங்க, இங்க பாரு, நான் அப்படி முடிவு பண்ணல, அந்த பார்த்த மாப்பிள்ளைய விட இவன் வீரன், இவனே போதும் எனக்கு மருமகனா அப்படின்னு சொல்லிட்டு கார்த்திய பார்த்து, ஓ கார்த்தி அப்படின்னு சொல்ல கார்த்தி அங்கேருந்து மேடைக்கு போறாரு. அப்ப ரேவதி அங்கேருந்து அவங்க அம்மாட்ட, அம்மா உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும் அப்படின்னு சொல்ல சாமுண்டீஸ்வரர் சொல்றாங்க, இங்க பாரு ரேவதி, நீ தயவு செஞ்சு கோவப்படாத, உனக்கு நான் கல்யாணம் பண்ணி வைக்கிறேன்னு வாக்கு கொடுத்துருக்கேன், அதுக்கப்புறம் உங்க அப்பாவோட அம்மா அப்பாவை பார்க்கணும்னு சொல்லி நான் வாக்கு கொடுத்துருக்கேன், என் வாழ்க்கை நான் என்னைக்குமே மீற மாட்டேன், நீ போயிட்டு கார்த்தியை நிச்சயம் பண்ணிக்க அப்படின்னு. இது கேட்டதோட ரேவதிக்கு வேற வழி தெரியல. அப்ப ரேவதி நேரா மேடையில போய் நிக்க கார்த்தி ரேவதிக்கு ரிங்கு போட்டு விடுறாரு. இத பார்த்துட்டு ரொம்ப சந்தோஷப்படுறாங்க சாமுண்டீஸ்வரி. அப்ப சிவனாண்டி செம்ம டென்ஷனா அந்த இடத்துல இருந்து கிளம்ப சாமுண்டீஸ்வரி சிவனாண்டிய சொடக்கு போட்டு கூப்பிடுறாங்க. அப்ப சிவனாண்டி திரும்பி, என்ன வேணும் உனக்கு அப்படின்னு கேட்க சாமுண்டீஸ்வரி சொல்றாங்க, என் பொண்ணுக்கு இன்னைக்கு கண்டிப்பா நிச்சயம் நடக்கும்னு சொன்னேன், அதே மாதிரி என் பொண்ணுக்கு நிச்சயம் நடந்துருச்சு பாத்தியா அப்படின்னு. இதை கேட்டதோட செம்ம கடுப்பாகிறாரு அந்த சிவனாண்டி. கோவமா அந்த இடத்துல இருந்து போறாங்க. அப்ப சந்திரா நினைக்கிறாங்க, யார வந்துட்டு இந்த வீட்டுக்கு மருமகனா வரக்கூடாது அப்படின்னு நினைச்சனோ அவனே இந்த வீட்டுக்கு மருமகனா வந்துட்டானே சே அப்படின்ட்டு செம்ம கோவப்படுறாங்க சந்திரா. சந்திரா நேரா வந்துட்டு சாமுண்டீஸ்வரி கிட்ட, அக்கா நீ பாட்டுக்கும் அந்த டிரைவரை நம்ம பொண்ணுக்கு நிச்சயம் பண்ணி வச்சுட்ட, உனக்கு தெரியுமா அவன் யாரு, எந்த ஊரு, அவனோட அப்பா அம்மா யாருன்னு தெரியுமா அப்படின்னு. சாமுண்டீஸ்வரி சொல்றாங்க, இதை அதுக்கப்புறம் விசாரிச்சுக்கலாம், கண்டிப்பா அந்த டிரைவர் துரோகம் பண்ண மாட்டான் அப்படிங்கிற முழு நம்பிக்கை எனக்கு இருக்கு அப்படின்னு. இது கேட்டதோட சந்திரா சொல்றாங்க, அதையும் பாப்போம்க்கா, ஆனா நீ இப்படி நம்ம பொண்ணுக்கு அவசர அவசரமா நிச்சயம் பண்ணதுக்கு கண்டிப்பா உனக்கு ஒரு பெரிய ஷாக்கு கிடைக்கும் அப்படின்ட்டு சந்திரா சொல்லிட்டு அந்த இடத்துல இருந்து போறாங்க. அதுக்கப்புறமா ரேவதியும் கார்த்தியும் வந்து நிக்க, அப்ப ரெண்டு பேரும் வந்துட்டு சாமுண்டீஸ்வரியோட காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்குறாங்க. அதுக்கப்புறம் சாமுண்டீஸ்வரி நேரா கார்த்தியை பார்த்து ரேவதியை பார்த்து, இங்க பாருங்க, உங்க ரெண்டு பேருக்கும் இப்படி அவசர அவசரமா நிச்சயம் பண்ணி வச்சுட்டு என்ன தயவு செஞ்சு என் மேல கோவப்படாதீங்க. கார்த்தி, நீ ரொம்ப நல்லவனே எனக்கு நல்லாவே தெரியும், இது வரைக்கும் நான் யாரு மேலேயும் எந்த அளவுக்கு நம்பிக்கை வைக்கல, ஆனா உன் மேல நம்பிக்கை வச்சு என் பொண்ணை உனக்கு நிச்சயம் பண்ணியிருக்கேன் அப்படின்னு. அப்ப கார்த்தி அமைதியா இருக்காரு.
அதுக்கப்புறமா ரேவதி நேரா கார்த்திகிட்ட டிரைவர் உன்கிட்ட கொஞ்சம் பேசணும் அப்படின்னு சொல்ல டிரைவர் அந்த இடத்துல இருந்து போறாரு. அப்ப கார்த்தி நேரா ரேவதி கிட்ட சொல்லு ரேவதி என்னாச்சு அப்படின்னு. ரேவதி சொல்றாங்க உனக்கே தெரியும்ல நான் மகேஷை எந்த அளவுக்கு விரும்பினேன் அப்படின்னு. இப்படி கடைசி நேரத்துல இப்படி ஆகும்னு நான் எதிர்பார்க்கல அப்படின்னு. அப்ப கார்த்தி சொல்றாரு இங்க பாரு நானுமே எதிர்பார்க்கல. நிச்சயம் தானே நடந்திருக்கு. நான் ஒன்னும் தாலி கட்டலையில. இங்க பாரு கண்டிப்பா உன் லவரை கண்டுபிடிச்சு உனக்கும் அவனுக்கும் கல்யாணம் பண்ணி வைக்க வேண்டியது என் பொறுப்பு அப்படின்னு. இது கேட்டதோட ரேவதியும் தேங்க்ஸ் டிரைவர் அப்படின்னு சொல்றாங்க. அதே நேரத்துல அந்த உமா எங்க பார்த்தாலுமே மகேஷை தேடுறாங்க, எங்கேயுமே இல்லை. உமா நினைக்கிறாங்க ச்சே சரியான வாய்ப்பு கிடைச்சிச்சு, அதை போயிட்டு இப்படி கோட்டை விட்டுட்டானே அப்படின்னு செம காண்டாகுறாங்க உமா. அதே நேரத்துல மகேஷ் அந்த இடத்துல இருந்து தள்ளாடி தள்ளாடி நடந்து வராரு. அப்ப மகேஷ் வந்ததோட உமா நேரா மகேஷை பார்த்து டேய் எங்க தாண்டா போன அப்படின்னு கேட்க மகேஷ் சொல்றாங்க இங்க பாரு உமா, யாரோ ஒருத்தவங்க என் தலையில கட்டையால அடிச்சிட்டாங்க, மயக்கு மட்டும் விழுந்துட்டேன், யாருன்னே தெரியல அப்படின்னு. அப்போ உமா சொல்றாங்க கண்டிப்பா அந்த டிரைவரா தான் இருக்கணும். அவன் ஏதோ பிளான் போட்டு ரேவதியை கல்யாணம் பண்றதுக்கு திட்டம் போட்டிருக்கான். அதனாலதான் உன் தலையில கட்டையால அடிச்சு உன்னை கொண்டு போய் எங்கேயோ தூக்கி போட்டுட்டான். அதனாலதான் நீ அங்க வரல. நல்லா பிளான் பண்ணி நம்மளை ஏமாத்திட்டான் ச்சே அப்படின்னு சொல்ல மகேஷ் கேக்குறாரு சரி இன்னும் நிச்சயம் நடக்கல இல்ல அப்படின்னு. அப்ப உமா சொல்றாங்க நிச்சயம்லாம் நடந்து முடிஞ்சிருச்சு, தயவு செஞ்சு இந்த இடத்த விட்டு போ அப்படின்னு சொல்ல 2 பேருமே இந்த இடத்த விட்டு போறாங்க. இன்னொரு பக்கம் பரமேஸ்வரி பாட்டி இத பார்த்துட்டு ரொம்ப ரொம்ப சந்தோஷப்படுறாங்க, நான் நினைச்சது நடந்துருச்சே அப்படின்னு. இன்னொரு பக்கம் பரமேஸ்வரி யாருக்கும் தெரியாம அந்த இடத்துல இருந்து நேரா வீட்டுக்கே எஸ்கேப் ஆயிடுறாங்க. இன்னொரு பக்கம் கார்த்தி நேரா ரேவதி கிட்ட இங்க பாரு ரேவதி, நிச்சயம் பண்ணது மட்டும் என் அம்மாவுக்கு தெரிஞ்சிச்சுன்னா ரொம்ப பெரிய பிரச்சனை ஆக்கிருமே அப்படின்னு. ரேவதி சொல்றாங்க இங்க பாருக்க டிரைவர், அதான் இது போலி நிச்சயதார்த்தம் அப்படின்னு தெரிஞ்சு போச்சுல்ல, என்னைக்கா இருந்தாலும் நான் மகேஷை தான் கல்யாணம் பண்ணிக்க போறேன், அப்புறம் என்ன அப்படின்னு. இது கேட்டதோட கார்த்தியும் சரி அப்படின்னு சொல்றாங்க. 2 பேரையும் சேர்த்து வீட்டுக்கு கூட்டிட்டு வராங்க. இன்னொரு பக்கம் சாமுண்டி சரி நேரா டிரைவர் இங்க வா அப்படின்னு சொல்ல கார்த்தி அங்கேருந்து வந்து நிக்கிறாரு. அப்ப சாமுண்டி சரி நேரா டிரைவரை பார்த்து இங்க பாரு டிரைவர், இது வரைக்கும் நீ யாரு, உன் பேர் என்ன, எந்த ஊர்ல இருந்து வர அப்படிங்கிறது எதையுமே நான் விசாரிக்கல, ஏன்னா அதுக்கான அவசியம் எனக்கு வரல. ஆனா இப்ப நீ என் பொண்ணை நிச்சயம் பண்ணிருக்க, அதனால நீ யாரு, எங்கேருந்து வர அப்படிங்கிறது எனக்கு கண்டிப்பா தெரியணும் அப்படின்னு. இதை கேட்டதோட கார்த்தி சொல்றாரு இங்க பாருங்க என் பேரு கார்த்தி அப்படின்னு. இது கேட்டதோட சாமுண்டீஸ்வரி டக்குன்னு சேர்ல இருந்து எந்திரிக்கிறாங்க. அப்ப ராஜா நேரா சாமுண்டீஸ்வரி கிட்ட என்னாச்சு சாமுண்டீஸ்வரி அப்படின்னு கேட்க சாமுண்டீஸ்வரி சொல்றாங்க இல்ல கார்த்தி அப்படிங்கிறது எனக்கு தெரிஞ்ச பேரு, அதான் சொன்னேன் அப்படின்னு. கார்த்தி நேரா சாமுண்டீஸ்வரியை பார்த்து எதுக்காக இப்படி கோவப்படுறீங்க அப்படின்னு. சாமுண்டீஸ்வரி சொல்றாங்க இல்ல இந்த கார்த்தி அப்படிங்கிறது எனக்கு தெரிஞ்ச பேரு, அதான் எனக்கு கோவம் வந்துருச்சு. சரி நீ எந்த ஊர்ல இருந்து வர அப்படின்னு. அப்ப கார்த்தி சொல்றாரு நான் சென்னையில இருந்து வரேன் அப்படின்னு. இன்னுமே கோவம் வருது சாமுண்டீஸ்வரிக்கு. அப்ப சாமுண்டீஸ்வரி நேரா கார்த்தியை பார்த்து உங்க அம்மா பேர் என்ன அப்படின்னு கேட்க கார்த்தி சொல்றாரு எங்க அம்மா பேரு அபிராமி, தாத்தா பேரு ராஜ சேதுபதி அப்படின்னு. இதை கேட்டதோட சாமுண்டீஸ்வரி செம்ம காண்டாகுறாங்க. என்ன சொல்ற அப்படின்னு. கார்த்தி சொல்றாரு நான் தான் அப்பவே சொன்னனே உண்மை தெரிஞ்சிச்சுன்னா நீங்க ரொம்ப பேரதிர்ச்சி ஆகிருவீங்கன்னு, இதுக்குதான் சொன்னேன் உங்க பொண்ணை நான் நிச்சயம் பண்ணல அப்படின்னு. கொஞ்சமாவது கேட்டீங்களா அப்படின்னு. அப்ப சாமுண்டீஸ்வரி நேரா கார்த்தியை பார்த்து இங்க பாரு இத்தனை நாளும் என் வீட்டுக்குள்ள யாருக்கும் தெரியாமையா இப்படி பதுங்கி இருந்த அப்படின்னு. கார்த்தி சொல்றாரு மேடம் மேடம் நான் பதுங்கி எல்லாம் இல்லை, உங்க கண்ணு முன்னாடி தான் இருந்துகிட்டு இருந்தேன், உங்களுக்கு தான் நான் யாருன்னு தெரியல, நீங்களும் என்கிட்ட பேரும் கேட்கல அப்படின்னு. அப்ப ராஜாவுக்கு ரொம்ப சந்தோஷம். அப்ப என் உண்மையான மாப்பிள்ளைக்கும் என் பொண்ணுக்கும் தான் இந்த நிச்சயம் நடந்திருக்கா அப்படின்னு ரொம்ப ரொம்ப சந்தோஷப்படுறாரு ராஜா. அப்ப சாமுண்டீஸ்வரி நேரா ராஜாவை பார்த்து உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு கேட்க ராஜா சொல்றாரு ஐயோ சாமுண்டீஸ்வரி எனக்கு இதுல துளி அளவு கூட தெரியாது, எனக்கு தெரிஞ்சு கண்டிப்பா அவன் இங்க வரமாட்டான் அப்படின்னு தான் நினைச்சேன் அப்படின்னு. சாமுண்டீஸ்வரி நேரா கார்த்தியை பார்த்து அப்போ திட்டம் போட்டு ரேவதி கட்ட வேண்டிய மாப்பிள்ளைய நீ அடிச்சு கட்டி போட்டுட்டு தான் நீ என் பொண்ணை திட்டம் போட்டு நிச்சயம் பண்ணியா அப்படின்னு கேட்க கார்த்தி சொல்றாரு இங்க பாருங்க அப்படியெல்லாம் சொல்லாதீங்க, நான் ஒன்னும் திட்டம் மட்டும் பண்ணல, இதெல்லாம் தானா நடந்தது, அதுக்கும் இதுக்கும் எனக்கு எந்த சம்மந்தமும் இல்லை அப்படின்னு. அப்ப சாமுண்டீஸ்வரி கேக்குறாங்க இங்க பாரு மரியாதையா இந்த மோதிரத்தை கைட்டி கொடுத்துட்டு இந்த இடத்த விட்டு போ அப்படின்னு. கார்த்தி சொல்றாரு இங்க பாருங்க ஊருக்கு முன்னாடி எனக்கும் உங்க பொண்ணுக்கும் நிச்சயம் ஆகியிருக்கு, நான் இனிமே ரேவதியை கல்யாணம் பண்ணித்தான் ஆகணும், இதுல எந்த வித
மைனஸும் கிடையாது. அதோட அந்த சிவனாண்டிக்கு தெரிஞ்சிச்சுன்னா இதை விட பெருத்த அவமானம் எதுவுமே இல்லை உங்களுக்கு. ஏன்னா இத்தனை நாள் எதிரிய பக்கத்திலே வச்சுக்கிட்டு இருந்தியா அப்படின்னு சொல்லி அவன் இன்னுமே அவங்களை கிண்டல் பண்ணுவான், பரவாயில்லையா அப்படின்னு கேட்டதோட சாமுண்டி சரி செம்ம டென்ஷன் ஆகுறாங்க. கோவமா அந்த இடத்துல இருந்து போக ரேவதி நேரா கார்த்திகிட்ட வந்துட்டு, அப்ப அன்னைக்கு அம்மாவா வந்தாங்களே அவங்க யாரு அப்படின்னு கேட்க கார்த்தி சொல்றாரு, அவங்க என் அம்மா தான். அவங்க எப்பேற்பட்ட பணக்காரவங்க தெரியுமா, ஆனா உங்களோட பார்க்கணும் அப்படிங்கிறதுக்காக எங்க அம்மா வேஷம் போட்டுக்கிட்டு வந்தாங்க அப்படின்னு. அப்ப துர்கா நினைக்கிறாங்க, அப்ப கார்த்தி நீ சாதாரண ஆள் கிடையாது போலயே, நல்லா பெருத்த பணக்காரனோட பொண்ணு பையனோ அப்படின்னு. அப்ப கார்த்தி சொல்றாரு, பணக்காரன் அப்படின்லாம் சொல்ல முடியாது, ஒரு 5000 கோடிக்கு ஒரே ஒரு காஸ்மெட்டிக் கம்பெனி, ஆடியோ கம்பெனி அப்படின்னு இருக்கு அப்படின்னு. அப்ப நம்ம சுவாதி வந்துட்டு என்னது ஆடியோ கம்பெனியா அப்படின்னு கேட்க அப்ப கார்த்தி சொல்றாரு, ஆமா நீ பாட்டு பாடுவியல்ல அந்த மாதிரி ஒரு ஆடியோ கம்பெனி தான் நான் வச்சிருக்கேன் அப்படின்னு. இது கேட்டதோட சுவாதி ரொம்ப சந்தோஷப்பட்டு அந்த ஆடியோ கம்பெனியில நானும் வந்துட்டு பாடலாமா அப்படின்னு கேட்க கார்த்தி சொல்றாரு, கண்டிப்பா ஒரு நாள் உனக்கு அந்த வாய்ப்பு கிடைக்கும், அதுக்கு உங்க அம்மா ஃபர்ஸ்ட் ஒத்துக்கணும்ல அப்படின்னு சொல்ல. அப்ப சுவாதி சொல்றாங்க, இங்க பாருங்க எங்க அம்மாவுக்கே தெரியாம நான் ஒரே ஒரு பாட்டு பாடுறேனே அப்படின்னு கேட்க கார்த்தியும் சரி அப்படிங்கிறாரு. அப்ப ரேவதி கோவப்படுறாங்க, இங்க பாரு இந்த மாதிரி நீ பொய் சொல்லுவேன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை, இத்தனை நாள் நீ ஏழை வீட்டு பையன்தான் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருந்தேன், ஆனா இப்பேற்பட்ட பணக்காரனிய என் வீட்டுல வந்து தங்கியிருந்த அப்படின்னு கார்த்தி சொல்றாரு. நான் வந்ததுக்கு ஒரே ஒரு காரணம் தான், மாமாவை ஊருக்கு கூட்டிட்டு போயிட்டு கோவில் கும்பாபிஷேகத்தை நடத்தணும் அப்படிங்கிறது மட்டும்தான் என்னோட ஆசை, ஆனா கடைசியில இப்படி ஆகும்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை அப்படின்னு. அப்ப ரேவதி சொல்றாங்க, இங்க பாரு டிரைவர் உண்மையை சொல்லு, நீ ஒன்னும் இதை திட்டம் போட்டு பண்ணலையே அப்படின்னு. அப்ப கார்த்தி சொல்றாரு, இங்க பாருங்க மேடம், நான் இந்த மாதிரி எதுவுமே திட்டம் போட்டு பண்ணல, இது எல்லாமே வந்துட்டு தானா நடந்தது, அதுக்கு நான் பொறுப்பாக முடியாதுமா அப்படின்னு. இன்னொரு பக்கம் பரமேஸ்வரி ரொம்ப சந்தோஷப்பட்டு நேரா வீட்டுக்கு போயிட்டு ராஜமாணிக்கத்தை பாக்குறாங்க. அவர் நேரா நம்ம பரமேஸ்வரியை பார்த்துட்டு, சொல்லு பரமேஸ்வரி ரொம்ப ஹாப்பியா இருக்கா அப்படின்னு கேட்க பரமேஸ்வரி சொல்றாங்க, என்னங்க நம்ம ஊருக்கே திருவிழா நடத்தணும், இது மாதிரி நம்ம பேரனுக்கு பேத்திக்கு நிச்சயதார்த்தம் நடந்துருச்சு அப்படின்னு. இது கேட்டதோட அவர் சொல்றாரு, என்ன பரமேஸ்வரி வளர்ற, எப்படி நடக்கும், எப்படி அந்த சாமுண்டீஸ்வரி ஒத்துப்பா அப்படின்னு. அப்ப பரமேஸ்வரி சொல்றாங்க, மகேஷ் அப்படிங்கிற பையன் கூட நம்ம பேத்திக்கு நிச்சயம் ஏற்பாடு பண்ணியிருந்தா அந்த சாமுண்டீஸ்வரி, ஆனா கடைசி நேரத்துல அவன் என்ன நினைச்சானோ தெரியல, சாமுண்டீஸ்வரி ஒன்று உண்மையான கூட தெரிஞ்சு ஓடி போயிட்டான். அப்ப கார்த்தி தான் மாப்பிள்ளைய தேடி இருக்கான், ஆனா மாப்பிள்ளை காணாம போனதோட வேற வழி இல்லாம சாமுண்டீஸ்வரி கார்த்திய ரேவதிய நிச்சயதார்த்தம் முடிச்சிருச்சு. இன்னொரு பக்கம் அந்த சிவனாண்டி வந்துட்டு சாமுண்டீஸ்வரிய ரொம்ப அவமானப்படுத்தியிருக்கான், அதனாலதான் சாமுண்டீஸ்வரி கோவத்துல இப்படிப்பட்ட ஒரு முடிவெடுத்திருக்கான். செமல்ல, நம்ம பையன் நம்ம பேத்தி பேரனுக்கு 2 பேருக்குமே நிச்சயதார்த்தம் முடிஞ்சிருச்சு, இனிமே நம்ம குடும்பம் ஒன்று சேர்றத யாராலையும் தடுக்க முடியாது அப்படின்ட்டு பரமேஸ்வரி ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. அண்ட் இந்த ப்ரெடிக்ஷன் பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இது வரைக்கும் இந்த வீடியோவை பார்த்துருந்தீங்கன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் உள்ள பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆல்னு செட் பண்ணிக்கோங்க. அப்போதாங்க புது புது வீடியோஸ் போடும் பொழுது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும், பார்த்து என்ஜாய் பண்ணலாம்.